நினைக்கிறேன். பக்கத்தில் இங்கிருந்து திருநெல்வேலி போறவல்ல இடைசவல்ல கு அழகிரிசாமி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். கரிசல் இலக்கியத்தினுடைய பிதாமகர் கி ராஜநாராயணன் வாழ்ந்த ஊர். இதே கோவில்பட்டியில் இன்றைக்கும் மேட்டு திருவிழை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அஞ்ஞாடி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற பூமணி. இங்கிருந்து கோவில்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் 15 எட்டாபுரம் 18 விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களுடைய சித்தப்பா மறைந்த பா சிவபிரகாசம் விருதே கிடைக்காமல் யாருக்குமே தெரியாமல் இறந்து போன பா சிவபிரகாசம் வாழ்ந்த ஊர். இதே ஊர்ல இன்னைக்கு சாதாரண ஸ்கூட்டியில் அழைஞ்சிட்டு இருப்பாரு. சூழ் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற சோ தருமன் வாழ்ந்த ஊர், வாழுகின்ற ஊர். சிறார் இலக்கியத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற உதயசங்கர் வாழ்கின்ற ஊர், தமிழ்ச்செல்வன் வாழ்கின்ற ஊர், கோடங்கி வாழ்கின்ற ஊர், நாடா கலைஞர் முருகபூதி வாழ்கின்ற ஊர், கவிஞர் தேவதச்சன் வாழ்கின்ற ஊர், திருவள்ளுவர் மன்றம் என்கின்ற அமைப்பு நடத்த சங்கரவள்ளி நாயகம் பேராசிரியர் வாழ்ந்த ஊர். இப்படி கலையும் இங்க சாமி கும்பிடுவீங்களா தம்பி? காலண்டர்ல முருகன் படம், விநாயகர் படம், கஜலட்சுமி படம், அஷ்டலட்சுமி படம் எல்லாம் வரைஞ்சிருக்கும்ல. சாமிகள் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த நாட்டிற்கு வரைந்து காமித்த ஓவியர் கொண்டையராஜு வாழ்ந்த ஊர் இந்த ஊரு.